டவுன்ல இருந்த பெரிய பில்டிங்ல 2 மருமகள்கள் அனாமிகா, பாவனா செங்கல் சுமந்து போனாங்க. சாயந்தரம் 4 மணி ஆன உடனேயே வானத்துல வானிலை அப்படியே மாற ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துல எல்லாம் மழை பெஞ்சுது. இடியும் மின்னலும் வானத்துல வந்தது. மருமகள்களோட வேலை செஞ்சுட்டு இருந்த இன்னும் 2 பேர் கூட பயந்து போய் வேலை செய்யாம நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? என்னடி பண்ண முடியும்? நம்ம கூலி நம்ம கைக்கு வரணும்னா மழை வந்தாலும் இடி அடிச்சாலும் நம்ம வேலையை முடிச்சுதான் ஆகணும். வா போலாம் அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் வேக வேகமா அங்க வந்தாரு. வேலையெல்லாம் நிறுத்துருங்கம்மா, நிறைய மழை வரப்போகுதுன்னு நியூஸ்ல சொல்லியிருக்காங்களாம். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. சூப்பர்வைசர் அண்ணா, அப்புறம் இந்த வாரத்துக்கான கூலி? கொடுக்குறம்மா, உங்க கஷ்டம் எனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 மருமகள்களுக்கும் வேலை செஞ்ச மத்த 2 பேருக்கும் கூட ஒரு வாரத்துக்கான கூலி பணத்தை எண்ணி கொடுத்தாரு. பாவனாவும் அனாமிகாவும் பஸ் ஸ்டாண்டுக்கு கடகடன்னு நடந்து போனாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நனைஞ்சுக்கிட்டே பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்தாங்க. அவங்களோட அதிர்ஷ்டம், அவங்களோட கிராமத்துக்கு போக வேண்டிய பஸ் உடனே வந்துருச்சு. 2 பேரும் ஏறி அதுல உட்காந்துக்கிட்டாங்க. அந்த மழையிலேயே பஸ் மெதுவா முன்னாடி போச்சு. அக்கா, இந்த மழைய பாக்கும்போது பயமா இருக்குக்கா. பயப்படாத பாவனா, நம்ம ஊர்ல இந்த மாதிரி மழை இருக்காது. நம்ம வீட்டுக்கும் எதுவும் ஆகாது. ஓ வார்த்தை பழிச்சா நல்லா இருக்கும். 20 நிமிஷம் கழிச்சு 2 பேரோட கிராமத்துக்கும் வந்து நின்னுச்சு அந்த பஸ். அவங்க ஊர்லயும் பயங்கரமான மழை பெஞ்சுது. 2 பேரும் நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க. அவங்க மண் வீடு முழுசா இடிஞ்சு போயிடுச்சு. செவுரெல்லாம் சரிஞ்சு இருந்தது. மேல் கூரை செதஞ்சு போயிருந்தது. மழை தண்ணி வீட்டுக்குள்ளார எல்லா பாத்திரங்களையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மருமகள்களோட கண்ணீர் மழை தண்ணியிலேயே போயிடுச்சு. ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? இனி நாங்க எங்க இருப்போம், எப்படி இருப்போம்? எங்க வீடு மண் செவருங்கிறதால எதுவும் ஆகாம பாத்துக்கோன்னு உன்கிட்ட தினந்தோறும் கையெடுத்து கும்பிட்டோமே. விடுக்கா, இந்த வருண பகவான் எப்பவும் இப்படிதான், கூப்பிட்டா வரமாட்டாரு. வேணான்னு கெஞ்சும் போதுதான் வருவாரு. அதுவும் இப்படி சொல்லாம கொல்லாம எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு வேலை இல்லைன்னு வீட்டுல இருந்தாங்க. மழை இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுல இருக்க பாத்திரம் எல்லாம் அடிச்சுட்டு போற வரைக்கும் என்ன பண்ணாங்க? பாவனா எதுவும் பேசாம சுத்தி பாத்துட்டு இருந்தா. ஊர்ல ஒரு பெரிய மரத்தடியில புது சாமான்களோட ரமேஷும் வினோதும் நின்னுட்டு இருந்தாங்க. அக்கா, அவரும் மாமாவும் அதோ அந்த மரத்தடியில இருக்காங்க, அங்க போலாம் வா. அனாமிகா மரத்துக்கிட்ட பார்த்தா. அங்க ரமேஷும் வினோதும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் பாவனாவும் அங்க போனாங்க. ரமேஷால துக்கத்தை தாங்க முடியல. வந்துட்டீங்களா? நம்ம வீட்டை பாத்தீங்களா அப்படின்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த மருமகள்களுக்கும் துக்கம் தாங்கல. எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விட அண்ணா, நடந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ அழுதா எல்லாரும் அழறாங்க. இப்படி எல்லாரும் அழுதா நல்லாவா இருக்கு? எங்களுக்கு தைரியம் சொல்றதை விட்டுட்டு நீ இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதேன்னா? ஆமா மாமா. ரமேஷ் அழறத நிறுத்திட்டான். மழை இன்னும் கொஞ்சம் அதிகமா பெஞ்சுது. மரத்தடியில நிக்கிறது கூட கஷ்டமா இருந்துச்சு. காத்து அடிக்கும் போதெல்லாம் மழை தண்ணி பலார் பலார்னு முகத்துல அரைஞ்சுது. மரத்தடியில இருக்கிறது கூட அவ்வளோ பாதுகாப்பு இல்லைன்னு தோணுதுக்கா. மழை பெய்யாத இடத்துக்கு போவோம். ஆமா ஆமா, ஆனா உடனுக்குடனே மழை வராத இடம் நமக்கு எங்க கிடைக்கும்? இந்த மழையில ஒருத்தர் வீட்டுக்கு போய் உதவி கேட்கறது அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு அனாமிகா சுத்தி பார்த்தா. வானத்துல இருந்து பிரகாசமா ஒரு மின்னல் அடிச்சுது. அந்த மின்னல் ஒளியில அனாமிகாக்கு கொஞ்சம் தூரத்துல பாழடைஞ்ச வாட்டர் டேங்க் ஒண்ணு தெரிஞ்சுது. எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க அப்படின்னு சொன்னா அனாமிகா. இடி மின்னல் சத்தத்துல அங்க எல்லாரும் பார்த்தாங்க. கிராமத்துக்கு மத்தியில இருந்த பழைய வாட்டர் டேங்க் அது. 3 மாசத்துக்கு முன்னாடியே இடிஞ்சிருச்சு. புது வாட்டர் டேங்க் வந்ததுக்கு அப்புறம் அதை யாருமே பயன்படுத்துறது இல்ல. எல்லாரும் அதை பாழடைஞ்ச டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா, அங்கேயா போக போறோம்? ஆமாம்மா, இந்த மழையில நிக்கிறத விட அதுல ஏதாவது ஒரு மூலையில ஒதுங்கிறது நல்லது தானே. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே மழையில நனைஞ்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் குளிர தாங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். போலாம் பாவனா, அனாமிகா சொல்ற மாதிரி ஒதுங்கவாவது நமக்கு இப்போ ஒரு இடம் வேணும்ல. எல்லாரும் சேர்ந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே அண்ணன் தம்பிங்க சேர்ந்து கொஞ்சம் பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு அந்த பழைய வாட்டர் டேங்குக்கு போனாங்க. பாவனா, முதல்ல நான் போய் இடத்த சுத்தம் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நீ மட்டும் தனியா வேண்டாங்க்கா, நானும் வரேன். ஆமா அனாமிகா, உன் கூட பாவனாவை கூட கூட்டிக்கிட்டு போ. முதல்ல அனாமிகா டார்ச் லைட்டை பிடிச்சுக்கிட்டு ஜாகிரதையா மேலே ஏறினா. அதுக்கப்புறம் பாவனாக்காக டார்ச் லைட்டை அடிச்சான்.
பாவனாவும் மேல ஏறினா. உள்ள 2 பேரும் பார்த்தாங்க. அங்கங்க குப்பை, இலை, தூசி எல்லாம் இருந்துச்சு. ஆனா மழை உள்ளுக்குள்ள வரல. அக்கா, நீ டார்ச்ச புடி, நான் சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொன்னா பாவனா. அனாமிகா டார்ச்ச காட்டினா. பாவனா கடகடன்னு அந்த இடத்த சுத்தம் பண்ணினா. அனாமிகா கீழே இருக்கிறவங்கள பார்த்து, என்னங்க, நான் டார்ச் லைட் அடிக்கிறேன், ஜாக்கிரதையா மேல வாங்க, ஏனிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மெதுவா மேல ஏறுங்க. இப்படி அவங்க ஏனிய ஏறுறதுக்கு லைட் அடிச்சா. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாரும் ஜாக்கிரதையா அந்த இடத்துக்கு வந்தாங்க. உள்ள மழை பெய்யல. மழை உள்ள இல்லங்கறதுனால அவங்களுக்கு அங்க குளிரும் தெரியல. அக்கா, இது நம்ம வீட்டை விட நல்லா இருக்குல்ல? அனாமிகா எதுவுமே பேசல. மழை வெளியில பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பாவனா சாக்குல இருந்து பாயை எடுத்து போட்டா. ரமேஷும் வினோதும் உட்கார்ந்துக்கிட்டு போர்வைய போத்திக்கிட்டாங்க. அனாமிகா கேஸ் சிலிண்டரை வெளியில எடுத்து அதுல சமைக்க ஆரம்பிச்சா. மறுபடியும் வீடு கட்டணும்னா 5-6 லட்சமாவது தேவைப்படும்ல? ஆமா அண்ணா. அவ்வளோ பணம் நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்லல்ல. யாரும் பதிலே சொல்லல. அனாமிகா சுட சுட சாப்பாடு செஞ்சா. எந்திரிங்க, அக்கா சாப்பாடு செஞ்சுட்டா. ஆவக்காய் ஊறுகாய் இருக்கல்ல, எல்லாரும் அதை வச்சு சாப்பிடுவோம். எனக்கு பசியா இல்ல அனாமிகா. ஆமா அண்ணி, எனக்கு கூட பசியா இல்ல. வீடு போயிடுச்சுங்கிற கவலையில சாப்பிடாம இருந்தா வீடு வந்துருமா சொல்லுங்க? அப்ப யாருமே பதிலே சொல்லல. சாப்பிடாம இருந்தா வீடு வரும்னு சொன்னீங்கன்னா, நான் இப்ப மட்டும் இல்ல, நாளைக்கு நாளன்னைக்கு, ஏன் 1 வாரத்துக்கு சமைக்காமலே அப்படியே பட்டினியாவே இருந்துடுறேன். வாடா, போய் சாப்பிடலாம். எல்லாரும் கைய கழுவிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. எல்லாருக்கும் பாவனா சுட சுட சாப்பாடுல ஆவக்காய் ஊறுகாவை வச்சா. ஏற்கனவே பசி. சுட சுட சாப்பாடுல ஆவக்காய் ஊறுகாய் வாசனையா இருந்துச்சு. அப்போ அவங்க எல்லாரும் எதுவும் சொல்லாம சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாவனா தூங்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணா. எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தினா. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் படுத்தாங்க. மறுநாள் காலையில தூங்கிட்டு இருந்த எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்குள்ள பாவனா எழுந்திருச்சு டீ போட்டு வச்சா. 4 பேரும் டீ குடிச்சாங்க. மழை பெய்யுதாமா? கொஞ்சமா வந்துட்டு இருக்குக்கா. நேத்து வேலை செஞ்ச கூலி பணம் கிடைச்சதுல அதுல வீட்டுக்கு தேவையான காய்கறி பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். சரிக்கா. நம்ம புது வீடு கட்டுற வரைக்கும் இந்த வாட்டர் டேங்க்ல இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது அனாமிகா. ஆனா அண்ணா, நம்ம ஊர் தலைவரை பார்த்து நம்ம நிலைமைய எடுத்து சொல்லி அவர் அனுமதியை வாங்கிட்டா நல்லா இருக்கும்ல? ஆமா வினோத், நீங்க சொல்றதுதான் சரி. போலாம் வாங்க. முதல்ல போய் நம்ம ஊர் தலைவர்கிட்ட நம்ம நிலைமைய பத்தி சொல்லுவோம். அப்படின்னு 4 பேரும் சேர்ந்து அந்த ஊர் தலைவர் தர்மராஜ் கிட்ட வந்தாங்க. வாங்க வாங்க. பழைய வாட்டர் டேங்க்ல நீங்க நேத்து ராத்திரி படுத்து தூங்குனது நான் கேள்விப்பட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க குடும்பத்தை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. தீர்த்த யாத்திரைக்கு போன உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? இருக்காங்கங்க, நேத்து தான் பேசணும். பெரியய்யா, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா? நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எல்லாம் பொங்கி பெருகும்னு எனக்கு தெரியும். மண்டல அதிகாரிகிட்ட பேசி உங்களுக்கு தேவையான வீட்டை கட்டித்தர சொல்றேன். அது வரைக்கும் பாதுகாப்பா அந்த டேங்க்லயே இருங்க. போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த பழைய வாட்டர் டேங்க சுத்தி சுத்தம் பண்ணிட்டு பூச்செடி நட்டாங்க. பாழடைஞ்ச வாட்டர் டேங்க் இப்போ ஒரு அழகான வீடா மாறி போச்சு. செவத்துல கேலண்டரை கொண்டு வந்து மாட்டினாங்க. இன்னொரு பக்கம் கடவுள் போட்டோவை வச்சு அதுக்கு ஒரு பூவும் வச்சாங்க. கஷ்டங்கள் நம்மள சோர்வாக்குறதுக்காக வராது, நமக்குள்ள இருக்க தைரியத்தை தட்டி எழுப்பதான் வரும். பாழடைஞ்ச இடத்த கூட அன்பாலையும் கடின உழைப்பாலையும் மாத்தணும்னா அந்த இடம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கைய கூட மாத்தும். அன்னையிலிருந்து மருமகள்கள் அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்த ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.